சொல்லுங்க மேடம். எதுக்கு மேடம் எனக்கு ரீஃபண்ட் ஆகாது? இல்ல எந்த தப்பும் என் மேல கிடையாதுங்களே. கஸ்டமர் ஸ்பாயில்னும் போடவே இல்ல. உங்களோட தப்பு இருக்கு தானே மென்ஷன் பண்ணல. யாரு உங்களுக்கு சொல்றது இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆகும் பெனால்ட்டின்ட்டு? இது எப்படி இது என் மேலயா நீங்க ஃபைன் போடுவீங்க? என்ன ரீசன் இருக்கு? சொல்லிட்டேனே சார், டெலிவரி ஃபுட் ஸ்பாயிலிங்கா இருக்குது. ஏங்க கஸ்டமரே என்கிட்ட எல்லா ஃபோட்டோவும் இருக்கு நான் சொல்றேன். நீங்க கஸ்டமர் ஃபுட் ஸ்பாயில் கஸ்டமர் கேரே பேசிட்டாங்க. அப்படி இருந்தா நீங்க இப்ப கஸ்டமர் நம்பர் இருக்குல்ல, நீங்க கால் பண்ணி நீங்க கால் எடுத்து கூட கேளுங்க. கஸ்டமர் ஃபுட் வந்து ஸ்பாயிலா இருக்கான்னு. கஸ்டமர் என்ன கஸ்டமர் கேர்ல இஷ்யூ போர்ட்ல இருந்து என்கிட்ட டீடைல் இருக்கு. ஐ ஹவ் ரிசீவ்ட் எ ராங் ஆர்டர். ஐ ஆர்டர் அல்டிமேட் சேவிங் பக்கெட் டபுள் டவுன் பர்கர். ஐ ரிசீவ்ட் 2 பீஸ் சிக்கன். ஓகேங்களா? இது மட்டும் தான் போட்டிருக்காங்க. அங்க எங்க ஸ்பாயில்னு இருக்கு? சொல்லுங்க, எங்க ஸ்பாயில்னு எங்க இருக்கு? நான் வந்து கஸ்டமரு அவங்க கஸ்டமர் கேர் கிட்ட சேட் பண்ண அந்த சேட்டே என்கிட்ட இருக்கு. இல்ல ஸ்பாயிலே கிடையாது. நீங்க எங்க ஸ்பாயில் எங்க சொல்றீங்க? It is a wrong order, so I request then either do replace or refund. ஒன்னு காசு என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ண கொடுங்க மட்டும் தான் போட்டிருக்கு தவிர ஸ்பாயில் ஃபுட்னு எங்க போட்டிருக்கு? பட் இங்க தான் மென்ஷன் அங்க எங்க மென்ஷன் ஆகும்? கஸ்டமர் கேரோட சேட்டே என்கிட்ட இருக்கு நான் சொல்றேன் நானு. பட் எங்களுக்கு ப்ரோசஸ் என்ன இருக்கோ அதுதான். ஏங்க உங்களுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குன்னா இது எப்படிங்க எனக்கு ஃபைன் நீங்க போடுவீங்க? அதுதான் சொல்லணும் சார். எங்களுக்கு ப்ரோசஸ் என்ன கொடுத்திருக்கனோ அதுதான். என்ன ப்ராசஸ்? காசை கொள்ளடிக்கிறதா? காசை கொள்ளடிக்கிறதா? அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லையே. அந்த அப்போ மாதிரி சொல்லவே இல்லையே. அப்ப நான் எந்த தப்பும் பண்ணவே நான் சொல்றேன். நீங்க எனக்கு எது ஃபைன் போடுவீங்க? சார் நான் உங்களோட தப்பு இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணிட்டு சொல்லல நானு. ஓகேவா? எங்களுக்கு ப்ரோசஸ் என்ன கொடுத்திருக்கனோ அதுதான் உங்களுக்கு. என்ன ப்ராசஸ்? டெலிவரி பாய் காசை வாங்குறதா? 500 ரூபாய் வாங்குறதா? ஃபைன் போடுறதா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பண்றத பார்த்தா நீங்க சப்போர்ட்டே பண்ணலையே. உங்களோட பேர் என்ன? சப்போர்ட் கேர் தானே. என்ன நான் எல்லா ப்ரூஃபும் கரெக்டா வச்சிட்டு இருக்கேன். எனக்கு எது ஃபைன் போடுவீங்க? ஸ்விக்கி சைடுல இருந்து ஆர்டர் தப்பா வச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி கரெக்டா தானே இருக்கு. 6863 இருக்கு. ஐட்டம் மட்டும் வேற இருக்கு. ஐட்டம் பாருங்க 2 பீசஸ் தான் இருக்கு என்கிட்ட. அந்த டைம்ல எங்களுக்கு கால் பேக் பண்ணணும் நீங்க. ஓகேவா? இது வந்து டைரக்ட் ஸ்விக்கி ஆப்போ ஜொமேட்டோ ஆப்போ கிடையாது. இது வந்து ரேபிட் ஆர்டர். ரேபிட்ல வந்து கால் பண்ண முடியாது. ஒரு வாட்டி நீங்க என்கிட்ட காசு எடுத்துட்டு இருப்பீங்க, நானும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டு வாங்கிட்டே இருக்கணுமா? ஏன் அது ஒழுங்கா ப்ராப்பரா உங்களுக்கு வேலை பார்க்க தெரியாதா உங்க கம்பெனிக்கு? 3/14 அப்படியே ஃபுல் போட்டோ என்கிட்ட இருக்கு. ஸ்பாயில் எப்படி இருக்கும்? கஸ்டமர் ஆர்டர் ரிசீவே பண்ணல, அப்ப எப்படி ஸ்பாயில் போட முடியும்? என்னங்க பேசுறீங்க? ஒரு லாஜிக் இருக்கா? கஸ்டமர் இந்த இதுவை ரிசீவே பண்ணல, ஓடிபி வாங்கினாப்ப ரிசீவ் பண்ண முடியும். கஸ்டமர் ரிசீவ் பண்ணாம கஸ்டமர் உள்ள இருக்கிற பொருள் எப்படி இது ஸ்பாயில் ஆக தெரியும்? பொருளே என்கிட்ட இருக்குது, கஸ்டமர் வாங்கவே இல்லை, அப்புறம் எப்படி ஸ்பாயிலிங் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? என்ன லாஜிக் கொஞ்சமா சொல்லுங்க. கஸ்டமர் ஃபுட்டு என்கிட்ட வாங்கவே இல்லை, கஸ்டமர் ஃபுட்டு என்கிட்ட தான் இருக்கு.